எல்லாருக்குமே வணக்கம். நம்ம ஃபேட் குறைக்கிறதுக்கு கஷ்டமே இல்லாம எஃபோர்ட்லெஸ்ஸா குறைக்கிறதுக்கு நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதாவது மெதுவா சாப்பிட்றது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை நல்லா ருசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டுக்கும் நம்ம ஹெல்த்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பேலன்ஸ்டான ஒரு மீல்ஸ். பேலன்ஸ்டு மீல்ஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்லி டயட்ஸ் அப்படி இல்லைங்க. நம்ம எடுக்கக்கூடிய உணவுல லீன் ப்ரோட்டீன்ஸ், ஹோல் கிரைன்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், நம்ம பசி எவ்வளவு இருக்கு, நம்ம எனர்ஜிக்கு எவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டான அளவு எடுத்துக்கிறதா பேலன்ஸ்டு மீல்ஸ். மூணாவது, நல்ல மூவ்மெண்ட் வந்து பண்ணணுங்க. அதாவது நம்மளுக்கு எப்போவெல்லாம் மூவ்மெண்ட் பண்ற வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம மூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு நல்லது, எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். நாலாவது, ஹைட்ரேஷன் ஹேபிட்ஸ், அதாவது தண்ணி எடுக்கிறது. அதாவது சாப்பிட்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் பசி உணர்வு வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தில் வந்து இருக்காங்க. இந்த டைம்ல தண்ணிக்காக கூட உடம்பு பசிக்கும். ஸோ இதை தெரிஞ்சு தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணலாம், வெயிட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அஞ்சாவதா, குவாலிட்டியான ஒரு ஸ்லீப். நல்ல தூக்கம் வந்து ஃபேட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தூக்கம் உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா பசி எடுக்கிற ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ பசி உணர்வு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல தூக்கம் உங்களோட ஃபேட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.